மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு 15 நிமிஷம் தாமதத்திற்கு கண்டிப்பாக கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேலை சம்மந்தமாக டக்குன்னு ஒரு 15 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு. சரி, இப்பொழுது சுக்கரனுடைய தசையை பற்றி இந்த வாரம் இது சுக்கரனுடைய ஒரு இதாக இருக்கட்டும். உங்களுடைய சுக்கரனுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் சுக்கிர தசையில் சுக்கரனுடைய கிரக சேர்க்கைகளை சுக்கரனுடைய விஷயங்களை எப்படி சொல்வது, சுக்கிர தசையில் வேற ஏற்படக்கூடிய அந்த காரக ஆதிபத்திய நன்மை தீமைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக வச்சுக்குவோம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் கமெண்ட்டை பார்த்துட்றேன். அதை பேஸ் பண்ணி பண்ணுறேன். இடையில கமெண்ட்டை பார்க்காம அப்படியே கடன்ட்டே போயிடலாம். முதல்ல என்ன துரைமுருகன் என்ன கேட்குறீங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு என்கின்ற விளக்க வகுப்பில் ஐஃபிஷ் என்பவர் கேட்ட கேள்வி மிகவும் அற்புதம். மறந்துட்டேன் என்ன கேள்வின்ட்டு. அதுக்கு விளக்கமும் நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரியான இது வாரம் அந்த என்ன சந்தேகம் உங்களுக்குன்ற விளக்கத்தை கேட்க தான் போகிறேன். நடத்துகிறதெல்லாம் இருக்கிறேன். சரி, சிவஸ்கந்த மோகன் ராஜா நல்லா இருப்பீங்க. சரி, சுகன்யா வித்யாபதி சிஎம் மோகன் ஆனந்தன், நகரி மோகன் தானே, ஆனந்தன் பாருங்கள், மோகன்னு சொன்னவனே நகரி ஞாபகம் வருது. மதிய வணக்கம் குருஜி. சந்தோஷபுரத்திலிருந்து ஆனந்தன். காரகம் வாழ்நாள் முழுவதும் செயல்படும், ஆதிபத்தியம் தசையில் மட்டும் செயல்படும். இந்த விஷயத்தை இப்போ சப்ஜெக்டை எடுக்கிறேன். இந்த விஷயத்தை சுக்கிரன்லேயே காரகங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியம் தசையில் மட்டும் செயல்படும் அப்படிங்கிறத பற்றி பெருசாக ஆனந்தன் கொடுத்துருக்குறீங்க. அதை இப்போ நான் பேசுகிறேன். இந்த மாதிரியான சின்ன சந்தேகங்களுக்கு தான் காரகம் ஆதிபத்தியம் இதை இப்போ நடத்துவோம். காரகம் ஆதிபத்தியம் நடத்துவோம். சரி, மாணவர்களின் சந்தேகங்களை சுய ஜாதகம் என்று புறந்தல்லாமல் ஒற்றை வரியாயினும் நன்மை தீமை என்று கடந்து விடலாமே. சாமித்துறை, மாணவர்களுடைய ஜாதகங்களில் சுய ஜாதகத்தில் எப்போவுமே சாமித்துறை நீங்கள் தானே யானை கண்ணுக்கு தெரியுது. சாமித்துறை, யானை தெரிகிறது குருஜின்னு இது கொடுத்தவங்க நீங்கள் தானே, ஞாபகம் வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா. நீங்கள் என்ன கேட்குறீங்க, மாணவர்களுடைய சந்தேகத்தை அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆன்லைன் வகுப்பில் கேட்குறாங்கல்ல, அதை அப்படியே புறந்தல்லாமல் ஒரே வரியில் நல்லது தீமைன்னு சொல்லிவிட்டு அப்படியே கடந்தல்லாமே இளவு காத்த கிளியாக மாணவர்கள் இருக்கிறாங்களே, தப்பு சாமித்துறை. ஒரு யானை தெரியணும்னு உங்கள் கமெண்ட்டை மறக்க முடியாத கமெண்ட்டு. அந்த கமெண்ட்லேயே சொல்லப்போனால் ஒற்றை வரியில் நன்மை தீமை என்பது ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. ஒரு வரியில் பதில் சொல்லி தான் ஜோதிடம் தெரியாதவங்க தான் ஒரு வார்த்தை ஒரு வரியில் சொல்ல முடியும். ஜோதிடம் என்பது மாணவர்களுக்கு மட்டும் விளக்கி சொல்ல வேண்டியது. ஜோசியம் தெரியாதவங்களுக்கு அப்படி சொல்லிடலாம். இங்கே மாணவர்கள் அரைகுறையாக ஜோதிடம் புரிந்தவர்கள். அவங்களுடைய ஒரு வரியில் இஃப் பட் பெர்ஹாம்ஸ்னு போய்கிட்டே இருக்கிறது தான் ஜோதிடம். விதி விலக்கு மாணவர்களுடைய சுய ஜாதகத்தில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தேவைப்படுகின்ற இடத்துல ஒரு டாக்டருடைய சுய ஜாதகத்தை போட்டோம் இல்லையா, அவரை பற்றி ஒரு 10-15 நிமிஷம் அவருடைய ஜாதகத்திலே விளக்கணும். 9ஆம் இடத்துல சனி இருந்ததுனால எடுத்தடுப்புலேயே அவருக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்து 9ஆம் இடத்தை பார்த்த காரணத்தினால சனி தசை சுயபுக்தியிலேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவர் ஏன் டாக்டராக இருக்கிறாரு, டாக்டராக கூட அவர் முழு இதில் இல்லை அப்படின்ற மாதிரியான சில சுபத்துவ சூட்சும உள்ள விளக்கங்களை ஒரு மாணவர் டாக்டருடைய இதில் அவர் நம்ம ஆன்லைன் மாணவர் தான். தேவையை, அதாவது மாணவர்களுக்கு சுய ஜாதகத்திற்கு விளக்கம் கொடுவதாக ஆரம்பித்தால் இந்த வகுப்பு திசை மாறும்ன்றதை சாமித்துறை நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? ஐ லவ் யூ ஜெகதீஷன். திவாகர் கண்ணையன் கொஞ்சம் ஐயா தமிழில் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணன் ஆர்கே, இந்த வாரத்தோடு சுக்கிரனை முடிச்சுட்டு அடுத்த வாரம் புதன் போயிடலாம். இந்த வாரத்தில் சுக்கிரன், இந்த வாரத்துக்கு அப்புறம் சுக்கிரன் முடிச்சுட்டு அடுத்த வாரம் புதனுக்கு இவ்வளோ தூரம் இருக்காது, அறிவு கிரகம், சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். சரி, இந்த வாரத்தோட அடுத்து பொள்ளாச்சி ஆனந்த கிருஷ்ணன், சுதா வேலுச்சாமி அம்மா நல்லா இருப்பீங்க. சுரண்டை நல்ல சண்முகவேலு. சரி, செந்தில்குமார் முத்துசாமி, மறைவு வீட்டில் இருந்தால் குருஜி 3-8 மறைவு, அதையும் இப்போ டச் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு வகுப்பு தொடங்கிடுச்சு. சாரி, நான் தான் ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆகிட்டு, ஒரு முக்கியமான வேலை, என்ன பண்ணுறதுன்னே தெரில போங்க. சரி, செந்தில்குமார், மகேஸ்வரி, கஜேந்திரன், குருவே சரணம், ராஜேஷ் பொன்ராஜ். இங்கே சனிக்கும் சுக்கிரனுக்கும் 20 பாகை இடைவெளி இருந்தாலும் சரி பார்ப்போம் ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, இந்த அமைப்புகளில் பார்ப்போம். வேறு எதுவும் நிறைய பார்க்க போகிறதில்ல. என்னென்ன டாக்டர் VM ரோஹிணி, மேனகா, சிவகிரி, ஃப்ளோரன்டைன், சேவசுபா, ராஜாராம், சுந்தரவடிவேலு, விழுப்புரம் சுந்தரவடிவேல் ஐயா நீங்கள் தானே, ஜனார்தனன், கவியரசு. கேள்வி இப்போல்லாம் பார்க்க போகிறதில்ல. யார் டக்குன்னு என்ன தெரியுதுன்றதை பார்க்குறேன். வெங்கட்ராமன், கஸ்தூரி மாதேஸ்வரன், அன்புடன் ஆர் பாஸ்கரன், சங்கர் இளங்கோவன், பானு, திருவி பிரபு, இளங்கோவன், சாய் வெங்கடேஷ். சரி, இந்த சுக்கிரனாலே மாணவர்கள் அதிகமாக
குருஜி வணக்கம். சுக்கிரன் ஒருவருக்கு விளங்கம் வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்ல கேள்வியெல்லாம் கேட்பார். எதை தருவார் எதை தரமாட்டார் என்பதை எப்படி பிரித்து பலன் எடுப்பதுன்னு விளக்கம் சொல்லுங்கள். இந்த எஸ் இளங்கோவன் சுக்கிரன் எதை தருவார் எதை தரமாட்டார் என்பதை எப்படி பலன் பிரித்து எடுப்பது என்று விளக்கம் கேட்குறேன். இதை தாங்க பாவத்துவம் சுபத்துவம்னு சொல்கிறேன். போன நாளைக்கு இன்றைக்கி வந்து ப்ரீமியம் வீடியோ பேசணும்னு நினச்சேன். நேற்றுலேருந்தே பேச முடியல. நேற்றே பேசியிருப்பேன். ப்ரீமியம் வீடியோ பார்க்கும்போது ஒரு கமெண்ட்டு ரொம்ப நல்லா அழகாக கண்ணில் வந்தது. ஏன்னா போன வாரம் ப்ரீமியம் வீடியோவில் வந்தவர் மருத்துவமனையில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறார். நான் எடுத்தவுடனே என்ன கேட்டேன், ரியல் எஸ்டேட்டு கம்பெனியில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களா, ஆஸ்பத்திரியில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். போன ப்ரீமியம் வீடியோ விட நான் ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறேன் குருஜின்னார். இது வந்து என்னுடைய அனுபவத்தின் காரணமாக டக்குன்னு நான் கூட மெடிக்கலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக போன வார ப்ரீமியம் வீடியோட விட இதை அதில் விளக்குறேன். ஆனாலும் உங்களுக்கு இதை சொல்ல வர்றேன். நானே கூட எடுத்தவுடனே ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல. ரியல் எஸ்டேட் கம்பெனியில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களா, மெடிக்கலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு மெடிக்கல்னு அவர் சொன்னார். இந்த வாரம் இந்த கேள்விக்கு பதிலுக்கு ஒரு ப்ரீமியம் வீடியோ நேயருக்கு எடுத்தது எனக்கு ரொம்ப அப்படியே கொஞ்சம் மனசில் பதிஞ்சது. என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா செவ்வாயின் துறைகளில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகளில் அவர் இருக்கிறார்ன்றது எனக்கு தெரியுது, ஆனால் அதை எப்படி பிரிக்கிறதுன்னு தான் தெரியல. அதான் கேள்வி. அதை தான் இப்போ நீங்களும் கேட்குறீங்க. இந்த சுபத்துவ பாவத்துவம் நான் கேட்டது இந்த செவ்வாயின் துறைகள்லேயே டக்குன்னு ரெண்டை குறுக்கி, ஐயா மெடிக்கலில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறியா ரியல் எஸ்டேட் கம்பெனியில் இருக்கிறான்னு கேட்டேன். ரியல் எஸ்டேட் கம்பெனியாக இருக்கலாமா, அதை கூட நான் உள்ள டெப்த்தாக போகலை. அதுவும் பழக வரும். நம்முடைய அந்த அனுபவம் மற்றும் அந்த காம்பினேஷன்களை புரிந்துக்கிற அனுபவம் வரும்போது, இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, சுக்கிரன் ஒருவருக்கு எதை தருவார் எதை தரமாட்டார். தருவார் சுபத்துவம், தரமாட்டார் பாவத்துவம். ஆதிபத்திய அமைப்புகளில் போய் அவரே அட்டமாதிபதியாக இருக்கிறார். இப்போ ஒரு உதாரணமாக வச்சுக்குவோம். சுக்கிரன் எதை தருவார் எதை தரமாட்டார். இந்த ஆதிபத்தியம் காரகத்துவங்களை பிரிக்கும் பொழுது அட்டகாசமாக எதை தருவார் எதை தரமாட்டார் அப்படிங்கிறதே வந்துடுமே. இப்போ இதில் ரெண்டு சுக்கிரன்னாலே கொஞ்சம் குழப்பம். ஏன்னா அவர் ஒரு சுபர். இதை ஒரு மாதிரியாக விளக்குறேன், ஒரு மாதிரியாக விளக்குகிறேன். இளங்கோவனுடைய கேள்வி, சுக்கிரன் எதை தருவார் எதை தரமாட்டார். இது நல்ல கேள்வி. சுக்கிரனுக்காக மட்டும் இல்லை, இதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கங்க. இப்போ இதில் தான் வந்து சில விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்களை மாணவர்கள் கவனிக்கணும். ரிஷப லக்னத்திற்கு ஒரு முறை குருவின் பார்வை சுப பார்வையாக இருந்தாலும் ஆதிபத்திய கெடுதலையும் தரும்னு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், சுக்கிரன் எதை தருவார் எதை தரமாட்டார். இன்னையோட இதை முடிச்சிருவோம். சுக்கிரன் எதை தருவார் மாட்டார். இதை கொஸ்டினாக வச்சுக்கோங்க. எப்படி கணிப்பது? ஒரு ப்ரீமியம் வீடியோ மாணவர் கேட்குறார். ஐயா என் மனசுக்கு போன ப்ரீமியம் வீடியோவில் கேள்விக்கு பதில் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறார். அதுக்கு நான் யாராக இருக்கிறார்னு கேட்குறேன். அந்த மாணவர் தெளிவாக சொல்கிறார், செவ்வாயின் துறைகளில் அவர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறார்னு எனக்கு தெரியுதுங்க. ப்ரீமியம் கமெண்ட்டில் இருக்குது. ஆனால் எந்த செவ்வாயின் துறைகள்ன்றதை பிரித்து எடுக்க முடியல. ஏன்னா செவ்வாய்க்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு அப்படி இப்படி நிறைய தான் கொடுத்துட்டோம். ஆனாலும் இத்தனை அனுபவம் உள்ள நானே அந்த கிளைண்ட்டை மெடிக்கலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களா நான் கேட்கல. நானும் சேம் சைடு ஒரு சேஃபாக தான் கேம் ஆடுறேன். ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களா, மெடிக்கலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்கன்ட்டு நானும் சேஃபாக தான் கேம் ஆடுறேன். புரிஞ்சுக்கங்க, எல்லா ஜோசியரும் கடவுள் இல்லை, நமக்கு தெரியுது. அதுலேயும் கொஞ்சம் உள்ள நுணுக்கமாக போகிறோம். நெருப்புத்துறையான்னு கேட்கல, நல்லாவே தெரியுது. ஒன்று பூமி சார்ந்த விஷயங்கள், இல்லைனா மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள்னு தெரியுது. அப்போ அதுக்குள்ளே நம்ம கேட்கும்போது நானும் ஒன்று எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கிறேன். அந்த மாணவருடைய கேள்வி எனக்கு ரொம்ப பெரிய அளவில் நான் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் இந்த இளங்கோவனுடைய கேள்வி. சுக்கிரன் எதை தருவார் மாட்டார். சுக்கிரன் எதை தருவார் மாட்டார். இந்தாங்க,
சுக்கிரன் 8ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி. இந்த இடத்துல சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அட்டமாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார் என்கின்றதன் அடிப்படையில் குழந்தைகளை தரமாட்டார் இல்லையா? இந்த இடத்துல நிச்சயமாக தரமாட்டார். இரட்டை நிலை ஜோதிடத்தில் உள்ள இரட்டை நிலையவும் சுபர் பாபர் தத்துவங்களையும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளையும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அவர் குழந்தைகளை தர மாட்டார். நல்லா துல்லியமாக புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல குழந்தையை தர மாட்டார். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போனால் என்ன குழந்தையை தரமாட்டார்? ஆண் குழந்தையை தரமாட்டார். ஏன்னா அட்டமாதிபதி சுக்கிரனாக இருக்கிறார். சரி, சுக்கிரன் சுபராச்சே, அவர் இருக்கிற வீடு, அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அட்டமாதிபதியாக 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் இயற்கையில் சுபர் தானே. அப்போ அந்த சுபருடைய வேலையை அவர் செய்யணும் இல்லையா? அப்போ அவர் இயல்புப்படி ஆண் வாரிசை, ஆணை மட்டுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சமூகத்தில் ஆணை இயங்கக்கூடிய, ஆண் வாரிசை இயங்கக்கூடிய அமைப்பு இல்லை. இந்த இடத்துல ஆண் குழந்தையை தரமாட்டார், பெண் குழந்தையை தருவார். இது ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும். இது ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும். எல்லாத்திற்கும் காம்பினேஷன் இருக்கு. இப்ப லேசா காம்பினேஷனுக்குள்ள வந்துட்டேன். சுக்கிரன் எதை தருவார், எதை தரமாட்டார்? இந்த சுக்கிரனை அப்படியே சனியா போட்டுக்கங்க. குழந்தையே தரமாட்டார். பாபருக்கும் சுபருக்கும் உள்ள வித்தியாசம், சுபத்துவத்திற்கும் பாபத்துவத்திற்கும் உள்ள வித்தியாசம். சுக்கிரன் எதை தருவார், எதை தரமாட்டார்? மீன லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் அட்டமாதிபதி எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவக பலனை தடுப்பார். இளங்கோவனுடைய அருமையான கேள்வி. இது நுணுக்கமான சப்ஜெக்ட். என்னைக்காவது ஒரு நாள் நடத்தணும்னு தான் இருந்தேன். இந்த இடத்துல நுணுக்கமான ஒன்று. ஜாதகங்களை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க 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 அன்பு மாணவர்களே, இந்த விஷயம், இந்த அமைப்பு உங்களுக்கு அப்படியே மனசில் ஊறி போயிடும். இதைத்தான் நான் சுபத்துவம் பாபத்துவம். இந்த இடத்துல ஒரு மாணவர் கேட்டாரே, ஆதிபத்தியங்கள் எப்படி செயல்படும், காரகங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியம் தசையில் மட்டும் செயல்படும். இந்த ஆதிபத்தியம் காரகம் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியம் தசையில் மட்டும்தான் செயல்படுன்றதை நீங்கள் மனசில் தேத்துறதுக்கே பெரிய விஷயமாகும். ஆக இந்த இடத்துல பாருங்கள், சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல, இந்த இடத்துல குருவை கூட நீங்கள் இந்த இடத்துல போடக்கூடாது. இது நீச்சம்ன்றதுக்காக போட்டிருக்கிற குருவை வேறு மாதிரி கூட போட்டுக்கலாம், இப்படி கூட போட்டுக்கலாம். சரி, இதெல்லாம் மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு சுக்கிரன் இங்கே இருக்கிறார். 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் 5ஆம் வீடு ஆதிபத்திய ரீதியாக பலவீனப்படுகிறது. முதல்ல ஆதிபத்தியம். அட்டமாதிபதி எங்கே இருந்தாலும் கெடுப்பார்னு பாடம் நடத்தியிருக்கிறேன்னா, 6ஆம் அதிபதி எங்கிருந்தாலும் கெடுப்பார்னு பாடம் நடத்தியிருக்கிறேன்னா, அப்போ இந்த இடத்துல செவ்வாய் சனியாகி ஒருவர் கெடுப்பதற்கும் குரு சுக்கிரனாகி ஒருவர் கெடுப்பதற்கும் உள்ள பாவக அமைப்புகள் உள்ள அந்த நளினமான விஷயங்களை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தில் தான் மேதமை வர 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 பலன்களை துல்லியமாக சொல்ல முடிகிறது உங்களால். இந்த விஷயத்தில் தான் சுபர் யார், பாபர் யார், சுபத்துவம் எது, பாபத்துவம் எது, சனி என்ன செய்வார், சுக்கிரன் என்ன செய்வார், குரு என்ன செய்வார், புதன் என்ன செய்வார், செவ்வாய் முழுக்க பாவரா, இல்லை முக்கால் பாவர், சனி முழுக்க பாவரா, ஆம் சனி முழுக்க பாவர், சுக்கிரன் சுபரா, ஆம் நிச்சயமாக சுபர், குருவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் குருவுக்கு நிகரான முழுமையான சுபர். அந்த சுப பாப அமைப்புகள் அவர்களுடைய ஆதிபத்தியங்கள் எப்படி செயல்படும்? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சனி அடித்தார்னா பெரிய இரும்பு துண்டை தூக்கி அடிப்பார். இரும்பு அந்த காலத்தில் படிக்கல்னு சொல்லுவாங்க, இரும்பு குண்டு, 1 கிலோ இரும்பு குண்டை தூக்கி அடிப்பார்னு சொன்னேன். அந்த அடித்தா ரத்தம் வரும். சனி அடித்தா 5இல் இருக்கக்கூடிய சனி புத்திர பாக்கியத்தை அடிப்பார். அதே 1 கிலோ வெயிட் உள்ள பூப்பந்தை எடுத்து வச்சு சுவர்கள் போடும்னு சொன்னேன். இவரும் அடிப்பார் தான்.
இவரும் அடிப்பார் தான். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இளங்கோவன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அட்டமாதிபதி இருக்கின்ற காரணத்தினால் சர்வ நிச்சயமாக குழந்தையை தரமாட்டார். சுபராக இருப்பதால் ஆண் குழந்தையை தரமாட்டார். எந்த குழந்தையையும் தரமாட்டார். எந்த குழந்தையும் தரமாட்டார். இதை அப்படியே வேற மாதிரி போடுறேன். ஏன்னா அட்டமாதிபதினு வந்தால் தான் உங்களுக்கு புரியணும். சுக்கிரனுக்கும் சனிக்கும் உள்ள வேறுபாடுகள், சுக்கிரனுக்கும் பாவருக்கும் உள்ள வேறுபாடுகள். ஐயா இப்போ புரியுதுங்களா ஐயா? ஒரு சுபர் ஒரு இடத்தில் இருப்பதற்கும் ஒரு பாவர் ஒரு இடத்தில் இருப்பதற்கும் ஆதிபத்திய ரீதியாக எதை தருவார் எதை தரமாட்டார். இந்த இடத்துல குருவை வந்து ஒரு இதுக்கு தான் சிம்பாலிக்கு தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் டெப்த்தாக அந்த கிளாஸை கொண்டு போகிறேன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சுபருக்குடைய சுபத்துவ பாபத்துவ கணக்குகளும் பாவருக்குள்ள அந்த கணக்குகளும் ஆதிபத்திய காரக கணக்குகளும் மென்மையாக பிரிக்கப்படக்கூடிய இடங்கள் இது. இந்த இடத்துல தான் பலன்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு அனுபவம் வர 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 வரத்தான் போகும். இந்த இடத்துல குழந்தை இல்லை. இந்த இடத்துல குழந்தை இல்லை. உடனே 5ல் சனி இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருக்கேன்னு வந்துடாதீங்க. நானே என்ன சொல்கிறேன், 5ல் சனி இருந்தால் உனக்கு இப்போ பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னுவேன். 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. எடுத்தடுப்புலேயே குருஜி உங்கள் விதிப்படி 5ல் சனி எனக்கு ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னுவாங்க. இந்த இடத்துல குழந்தைய இன்னும் பாதிக்கணும். குழந்தையே இல்லைன்னா சகல வழிகளும் அடைக்கப்படணும். ஒரு 3 வழியை சொல்கிறோம். ஆதிபத்தியம் பாவகம் காரகம் அப்படின்ற 3 வழியை சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல சகல வழிகளும் அடைக்கப்படணும். ஆக இந்த இடத்துல 5ல் சனி இருந்து செவ்வாய் இப்போ இந்த இடத்துல எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நிஜமாகவே குழந்தை இல்லை. 5க்குடையவர் அந்த வீட்டிற்கு அப்படியே மறைஞ்சு பாபத்துவமாகி 5ல் சனி அமர்ந்து புத்திர காரகனாகிய குருவும் சனியின் பார்வையில் உட்கார்ந்து அவரும் நீச்சம் என்கின்ற நிலைமையில் அடையும் போது இந்த 5ஆம் பாவகம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு சுத்தமாக இதாகிடுது. அப்போ இந்த இடத்துல 5ல் சனி இருந்தால் குழந்தை இல்லை என்ற சப்ஜெக்டு அப்படியே அது ஓரளவுக்கு குழந்தை இருக்கும் என்பதாக எப்படி வரும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சுபர் பாவர் சுக்கிரன், அதாவது கெட்டவனை வச்சுத்தான் நல்லவனை அடையாளம் காட்ட முடியும். நல்லவனை வச்சுத்தான் கெட்டதுன்னு அடையாளம் காட்ட முடியும். நான் ஏன் வந்து அந்த இடத்துல இந்த ஒரு கம்பேரிசன் கொண்டு வரேன்றதை புரிஞ்சுக்கணும். சனிக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள வித்தியாசம் இதைத்தான் சுபத்துவம் பாபத்துவம் சுபத்துவம் பாபத்துவம். இந்த இடத்துல தான் மனசில் நிறைய விஷயங்களை தேக்கிக்க முடியாமல் நிறைய ஜோதிடர்கள் இந்த ஆதிபத்தியம் எது காரகம் எது, அந்த ஆதிபத்திய காரகங்களுக்குள்ள சுப பாபத்துவம் என்ன, ஒரே வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளேயே 12 ஆதிபத்தியம் இருக்குன்னா அதில் 6 சுப ஆதிபத்தியம் 6 பாப ஆதிபத்தியம் இருக்குது. இதெல்லாம் கணிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தேக்க முடியாமல் பலன்களில் தடுமாறுறாங்க எல்லா ஜோதிடர்களும். ஆக இந்த இடத்துல மாணவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் தடுமாறிடாதீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ குழந்தை இல்லைன்னு சொன்னேன். குழந்தை இல்லைக்கான ஒரு இது போட்டேன் இல்லையா. இப்போ குழந்தை 5ல் எனக்கு இருக்குது. 5ல் சனி இருந்தால் நான் மேக்சிமம் முதல் குழந்தையே பெண் குழந்தைன்னு தான் சொல்லுவேன். முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்காதா? விதிக்கு விதிவிலக்கு இல்லாமல் இருக்கிறதா? கண்டிப்பாக விதிவிலக்கு உண்டு. இப்படிலாம் வந்துடுதுன்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? சுபத்துவம் வந்து விடுகிறது. காரகனாகிய குரு வலுவாக இருக்கிறார். ஸ்தானாதிபதியாகிய இவர் வந்து இப்போ இந்த இடத்துல கூட இப்போ இப்படி கூட போட்டுடலாம். மங்கள யோகத்தில் கூட போட்டுடுறேன். இந்த இடத்துல ஆம்பளை பிள்ளை கண்டிப்பாக உண்டு. இந்த இடத்துல ஆம்பளை பிள்ளை கண்டிப்பாக உண்டு. அதாவது நோக்கம், இந்த விளக்கத்துடைய நோக்கம் என்னன்னா, ஆதிபத்திய பாவர் கண்டிப்பாக எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை கெடுப்பார். அந்த பாவகம் அதன் பிறகு பாவகாதிபதி காரகம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து பலன் தரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இளங்கோவன் உள்ளிட்ட மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் எதை தருவார் எதை தரமாட்டார் என்பதற்கு இது ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதே 5ஆம் வீட்டில் அட்டமாதிபதியாகிய சனி இருந்து ஒருவேளை சனி அங்கே இருந்தாலும் கூட ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் மங்கள யோகத்தில் வளர்பிறை சந்திரனுடைய இணைவில் சுபத்துவமாகி குருவின் பார்வையில் சுபத்துவமாகி அல்லது குரு பார்வை இல்லைனா கூட குருவே வலுத்து காரகனாக இருக்கக்கூடியவர் ஆட்சியாக இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை இருக்கும், குழந்தைகள் இருக்கும், ஆணும் பெண்ணும் இருக்கும்.
குறை அட்டமாதிபதி இருந்ததால். அட்டமாதிபதி இருந்ததுனால என்னதாயா அப்போ குறை? டிலேயாக பிறந்திருக்கலாம். சனி திசை வரும்போது குழந்தைகளை பிரியலாம். சாமித்துறை, ஒரு வரியில் பதில் சொல்லணும்னு சொன்னீங்களே, மாணவர்களுடைய சுய ஜாதகங்களை போட்டு உண்டு இல்லை நன்மை தீமைன்னு ஒத்த வரியில் பலன் சொல்லலாம்னு சொன்னீங்களே, சாமித்துறை கமெண்ட் கொடுங்க. இப்போ சொல்லலாமா? சாமித்துறை தானே? சாமித்துறை இப்போ சொல்லலாமா? ஒரே வரியில் பலன் சொல்லலாமா மாணவருடைய சுய ஜாதகத்தில்? ஏன் உங்கள் ஜாதகத்தை கேட்டு ஏமாந்துட்டிங்களா? உங்கள் ஆசான் எதையுமே நான் வச்சுக்கிறதில்ல. உங்களை திருப்திப்படுத்தணுன்றதுனால தான் சில விஷயங்களை ஒதுக்குறேன். ஒரு வரியில் நான் ஆமாம் இல்லைன்னு பலன் சொன்னேன்னு வைங்க, ஐயோ உங்களுக்கு சொல்லாமே இருந்திருக்கலாம்னு தோணும். ஆக ஓரளவுக்கு ஜோசியத்தில் எனக்கு தெரியும். இப்போ பாயிண்ட் லேசாக வருதா? இப்போ இந்த இடத்துல சனி தசையே வந்துருச்சுங்கய்யா, 5ல் சனி இருக்கிறதுக்கு அப்போ எல்லாமே போச்சுங்களா? ஆஹா, அந்த விளைவு நடக்கும், அந்த விளைவு இருக்கும். 5ல் சனி அமர்ந்த விளைவு நடந்தே தீரும். எப்போ நடக்கும்? சனி தசை வரும்போது நடக்கும். சனி தசை வரும்போது மிகப்பெரிய கெடுதலாக புத்திர பாவகத்தில் நடக்கும். சனி புக்தி வரும்போது மிகச்சிறிய கெடுதலாக புக்திகளில் நடக்கும். பாயிண்ட் லேசாக புரியுதா? இந்த இடத்துல சனி தசையே வரும்பொழுது, இந்த குறுப்பார்வையெல்லாம் மறந்துடுங்க, பாபத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையில் சனி தசை வரும்பொழுது புத்திரர்களால் தாங்க முடியாத பிரிவு இழப்பு போன்ற அமைப்புகள், சனி புக்தி வரும்பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் தாங்கக்கூடிய அளவிற்கு இது அமைப்புகள் இருக்கும். இதைத்தான் ஆதிபத்திய அமைப்புகள் இருக்கக்கூடிய பாபர் சுவருக்குள்ள வேறுபாடு. அவர் எதை தருவார், எதை தரமாட்டார். சரி, அப்படியே இன்னைக்கு கிளாஸ் சுக்கிரனை பற்றி. இப்போ இந்த சுக்கிரனை பற்றி வந்துடுவோம். மீன லக்கணத்துக்கு 5ல் சுக்கிரன் இருக்கிறது நல்லதா? நல்லது. காரக நன்மை, ஆதிபத்திய தீமை. எத்தனை பேருக்கு இதில் ஏறப்போது மைண்டில்? 100 பேர் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கிளாஸ். இந்த இடத்துல என்ன தருவார்? நிச்சயமாக அவர் சுக்கிரனாக இருந்தாலும் கூட அவர் அங்கே புத்திர பாக்கியத்தை கெடுப்பார், தாமதப்படுத்துவார், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன வருத்தத்தை கொடுப்பார். இப்போ நான் சொன்ன மாதிரி சுக்கிர தசையில், சுக்கிர புக்திகளில். கரெக்டுங்களா? இதற்கடுத்து இப்படியே இவர் கொடுத்த கெடுதலை விட இவர் தன்மையான மென்மையான கெடுதலை செய்யக்கூடியவர். இவர் அடிதடி தடாலடியாக கெடுதல்களை செய்யக்கூடியவர். தடாலடியாக நடக்கக்கூடிய இந்த கிரகம் இங்கே நளினமாக சாஃப்டாக வெளியே தெரியாத மாதிரி ஊமை குத்தக்கூடியது, அடித்து ரத்த காயம் ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அடுத்தடுப்பில் அடி தான். இங்கே என்ன நடக்குது? ஊமை குத்தி ரத்தமே வராமல் அடித்து அழிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியாக நளினமான முறைகளில், நளினமான உணர்வுகளில் கதற வாய் விட்டு அலறி கதறக்கூடிய அமைப்பை சனி செய்வார். வாய் விட்டே கதறாமல் அப்படியே டீசெண்டாக அப்படியே மேல்தட்டு மக்கள் அழுவாங்கல்ல, அந்த மேல்தட்டு மக்கள் கண்ணை கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அழுவாங்கல்ல, அந்த கூலிங் கிளாஸை போட்டு அழுகிற மாதிரியான சில விஷயங்களை செய்ய வைப்பார். ஓ, காஃபி சாப்பிட மறந்துட்டல? ஆமாம், பரவாயில்ல. கிளாஸ் கொஞ்சம் ஆர்வமாக போகிறதுனால காஃபியை கொண்டு வந்து காஃபியை கூட மறந்துட்டேன். இளங்கோவனுக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன தரமாட்டார்? இப்போ இந்த இதை தரமாட்டார்ன்றதை பேசிக்காக, அதாவது ஜோதிடத்தை எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. பேசிக்காக முதல் படி, 2ஆம் படி, முதல் படி. குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் வரார், முதல்ல 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறாரா, உடனே கவனம் வந்து சுக்கிரன் என்கின்ற நல்ல கிரகம் இருக்கிறதாக போக வேண்டாம். அட்டமாதிபதி என்கின்ற இந்த கிரகம் எந்த பாவகத்தில் இருந்தாலும் கெடுக்கும். ஆரம்பத்தில் கெடுக்கும், ஆதிபத்திய ரீதியாக கெடுக்கும், தடைகளை தாமதத்தை கொடுத்தே தீரும் என்ன இருந்தாலும். ஆக சரி, 8ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்து சுக்கிர திசையில் யாரும் செத்து போகிறது இல்லையா? $1 மில்லியன் கேள்வி. அன்பு மாணவர்களே, மனசில் ஒன்று நல்லா வச்சுக்கோங்க. 8ஆம் பாவகத்தில் பரிசுத்தமான சனி இருந்து, 8ஆம் பாவகத்தில் பரிசுத்தமான சனி இருந்து, பரிசுத்தம்னா இயல்பான பாபத்துவம் இல்லாத ஆட்சி உச்சம் பெற்ற சனி இருந்தால் அந்த இடத்துல யாரும் சாக மாட்டாங்க. பாபத்துவம் இருந்தால் தான் சாவாங்க சனி திசையில். இந்த ஆதிபத்தியம் காரகத்துவம்னு எடுத்துட்டிங்கன்னா நான் வேறு மாதிரி கொண்டு போயிடுவேன். இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் கடுமையான சிக்கல். நான் எவ்வளோ பெரிய ஜோசியராக இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ஒரு மேதமை வேண்டும். 8ஆம் பாவகம் கடக லக்னமே வச்சுக்குவோம். சனி இங்கே இருக்கிறார். இயல்பாக இருக்கக்கூடிய இந்த சனி, சனி தசையில் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலத்தை கொடுப்பாரே தவிர மரணத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா இவர் ஆயுள் காரகன். 8இல் இருப்பது நீடித்த ஆயுளை குறிக்கிறது. இதே இடத்துல இவர் ராகுவோடையோ செவ்வாயோடையோ சேர்ந்து பாபத்துவமாக இருந்தால் ஆயுளை கெடுப்பார். இயல்பாக இருக்கக்கூடிய சனி ஆயுளை கொடுப்பார்.
பாவத்துவம் அடைந்த சனி ஆயுளை கெடுப்பார். அதே நேரத்தில் 8ல் சுக்கிரன் தனித்து ஆட்சியாக இருந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் அவர் ஆட்சியாக இருந்தாலே ஆயுள் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. சுக்கிர திசையில் ஆயுள் போகும். தலை சுத்தம். இப்போ உங்களை எல்லாருக்கும் தலை சுத்தம். கிளாஸை விட்டு பாதி பேர் எந்திரிச்சு ஓட போகிறீங்க. இந்த 8ல் பாவராக சனி இருந்தால் இவர் ஆயுள்காரகன். இந்த இடத்துல அவருக்கு ஆயுள் பங்கம் கிடையாது. ஆனால் அவர் பாவத்துவம் என்று இயல்பாக இருக்கணும். ஆட்சியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எந்த விதமான பாவத்தொடர்பும் இல்லாமல் 8ல் சனி இருக்கும் பொழுது கூடுமான வரையில் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது ஆயுள் கெட்டி சனி தசையில். ஆனால் சுக்கிரன் 8ஆம் அதிபதியாகி, சுக்கிரனை பற்றி மட்டும் நான் சொல்லலை, வேறு எந்த கிரகமாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் 8ல் இருக்கும்போது அந்த 8ஆம் பாவக பலனை அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்பதன் அடிப்படையில் நம்ம கணிப்பு எங்கே தவறும்னா, 8ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், இவர் நல்ல கிரகம், 8ஆம் இடத்தில் வளப்படுத்தக்கூடிய பலனை செய்வார் என்கின்ற நிலைமையில் இவர் 8ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது மரகாதிபதியுடைய புதன் சம்பந்தப்பட்டோம் அது இதுன்னு ஒருவேளை இப்படி இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. அட்டமாதிபதி தசையில் சுபராகி அட்டமாதிபதி தசையில் பாதகாதிபதியாகிய புக்தி 7ஆம் இடத்துல பாதகத்தில் இருக்கக்கூடிய புக்தியில் கண்டிப்பாக மரணம் ஏற்படும். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. சுக்கிர திசையிலலாம் கணிக்கிறதுக்கு பெரிய விஷயம். ஆனால் இந்த இடத்துல மாரகாதிபதி, இந்த இடத்துல ஒரு பாதகாதிபதி சுக்கிரனே வச்சுக்குவோம். பாதகாதிபதி சுக்கிரன் அதிலே இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அல்லது மாரகாதிபதினே கடகத்திற்கு ஒரு சூரியனே கூட வச்சுக்குவோம். இந்த இடத்துல சூரியன் இருந்தால் பாவத்துவம் அது மாறும். இந்த இடத்துல என்ன இருந்தாலும் மாரக அட்டம பாதக அமைப்புகளில் சனி 8ல் வலுத்திருந்தால் எந்த பாவத்துவம் இல்லாத சூழ்நிலையில் சனி ஆயுளை மட்டும் கெடுக்க மாட்டார். ஆனால் ஆயுள் செத்தே போனாலும் பரவாயில்லைன்ற அளவுக்கு நோயை கொடுப்பார், படுத்த படுக்கை அமைப்புகளை கொடுப்பார். சென்சிட்டிவான விஷயம். ஜோதிடத்துடைய மிகப்பெரிய மைல்கல். எந்த மூல நூல்லையும் இல்லாத மைல்கல், எந்த விளக்க நூல்களையும் இல்லாத மைல்கல். ஆக சுக்கிரன் எதை தருவார், எதை தரமாட்டார்? 8ல் அவர் இருந்தாலும் அந்த இடத்துல சுபத்துவ தன்மை என்கின்ற அமைப்பில், உதாரணமாக இதை இப்படியே கொண்டு வந்துடுறேன். சரி, இதை இப்படி பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, இருங்க குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக போகிறேன். இந்த இடத்துல கூட இரட்டை நிலையாக நடக்கும். சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்ப 8ல் தான் ஆட்சியாக இருக்கிறார். சுக்கிரதசையே நடக்குது. பிற்பகுதி சுக்கிரதசையில் ஆயுள் கண்டம் ஏற்படும். பிற்பகுதி சுக்கிரதசையில் இவரே ஆயுளை கொடுக்கணும், இவரே கெடுக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி. இதற்கடுத்து நீங்கள் சனியின் நிலைமையை பார்க்கணும். லக்னாதிபதியே 8ல் மறைந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஏதாவது ஒரு பகுதியில், முற்பகுதியோ பிற்பகுதியோ ஏதாவது ஒரு பகுதியில் சந்திரனுடைய அமைப்புகளையும் சனியின் அமைப்புகளையும் பொறுத்து 8ஆம் இடத்திற்கோ லக்னத்திற்கோ கிடைக்கக்கூடிய பாப அமைப்புகளை ஒரு நிலையில் ஆயுளை கொடுப்பார், ஒரு நிலையில் ஆயுளை கெடுப்பார். எப்படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். ஏன் வளவளா அப்படியே கண்ணை சுற்றுது எனக்கு? இந்த அமைப்புகளை மட்டும் சுபத்துவ பாபத்துவ ரேஞ்சில் தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இவரே 8ஆம் அதிபதி. இவர் இந்த இடத்துல ஆயுளை கொடுப்பாரா? இவர் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் இப்போ ஆயுளை கெடுக்க மாட்டார். இப்போ ஆயுளை கெடுக்க மாட்டார். இந்த இடத்துல அவர் ஆயுளை வளர்க்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். இந்த இடத்துல அவர் ஆயுளை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். இவ்வளோதாங்க வித்தியாசம். இதை நீங்கள் தெரிஞ்ச ஜாதகங்களில் நிறைய இதில் பாருங்கள். நானே ஒரு பலனில் என்ன சொல்லுவேன்னா, இந்த இடத்துல ஆயுளை கொடுப்பாரு, 8ல் இருக்கிறனால சாக மாட்டார்னு சொல்லுவேன். நானே இன்னொரு இடத்துல இந்த இடத்துல அவர் அடிபட்டு போயிருக்கிறாரு, இவர் சுக்கிரதசையில் பிற்பகுதியில் மரணம் ஏற்படும்னு சொல்லுவேன். இதை அப்படியே இங்கே கொண்டு வரேன். அப்போ இந்த இடத்துல லேசாக புரியுதா உங்களுக்கு? சுக்கிரன் என்ன இருந்தாலும் தன்னுடைய ஆதிபத்திய அமைப்புகளை அந்த இடத்தில் அவர் செய்தே தீருவார். ஆக ஆதிபத்திய பாவராக அவர் வரும் பொழுது அந்த பாவகத்தை கெடுப்பார். அந்த பாவகத்தை கெடுப்பார்னா சனி கெடுக்கிற மாதிரி கெடுக்க மாட்டார். அந்த படிநிலை அமைப்புகளை நீங்கள் புரியணுன்றதுனால தான் இத்தனை அமைப்புகளை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கின்றன. சனி தான், குரு தான், சுக்கிரன் தான்.
ஆனால் இங்கே நிறைய ஜோசியர்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அவங்க கணக்கெடுத்துக்கிட்டு சொல்கிறதுனால தான் இது கன்ஃபியூஸ் ஆகிடுது. சனிக்கு இருக்கக்கூடிய பண்புகள் வேறு, சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் வேறு. சனி கர்ண கடூரமானவர், செவ்வாய் அடிதடி, சுக்கிரன் மென்மையானவர், குரு அதை விட மோசமான நல்லவன். ஆக இந்த மாதிரியான கிரகங்களுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த இடத்துல நான் சனி போட்ட மாதிரி ஆண் குழந்தையும் தரமாட்டார், பெண் குழந்தையும் தரமாட்டார். இந்த இடத்துல மென்மையான குணமுள்ள சுக்கிரன் 5ஆம் இடத்தில் பெண் கிரகமாகி அவர் 5ஆம் இடத்தில் இருப்பதால் முதல்ல நான் நினைச்ச மாதிரி நீங்கள் என்ன நினைச்சீங்க, குழந்தையை தரமாட்டார்னு. அதுக்கப்புறம் ஒரு லிங்க் போட்டு ஆண் குழந்தையை தரமாட்டார்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல பெண் குழந்தையை தருவார் என்கின்ற அர்த்தம். இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க? இதை நான் வேற மாதிரிலாம் ஒரு தடவை விளக்குனேன். எப்படி விளக்குனேன்னா இந்த பாருங்க, இப்போ இது வந்து ஒரு தலை சுத்தக்கூடிய ஒரு விஷயம். எப்படி தலை சுத்தக்கூடிய ஒரு விஷயம்? உச்சம், அது ஏற்கனவே ஒரு இடத்துல விளக்கி இருக்கிறேன். எப்படின்னா உச்சம் 100 மார்க், மூலத்திரிகோணம் 80 மார்க், ஆட்சி 60 மார்க், நட்பு 40 மார்க், சமம் 20 மார்க், பகை நீச்சம் 10 மார்க். இப்படின்றத ஒரு லெவலில் ஒரு ஸ்தான பல அமைப்புகளை சொல்லிட்டு நீச்சபங்க ராஜயோகம் என்பது 120 மார்க்குன்னு ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தேன். எப்படி பரீட்சையில் 120 மார்க் ஒரு மனுஷன் ஒரு மாணவன் வாங்கவே முடியாதோ, அந்த வாங்கிறத நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதோ, அந்த இடத்துல சில முரண்கள் இங்கே இருக்கின்றன. இந்த முரண் வந்து இந்த உச்சத்தை விட மேலான நிலைமை நீச்சபங்க ராஜயோகம் என்பது. அதை போலவே சனிக்கும் செவ்வாய்க்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல மாணவர்கள் மைனூட்டாக ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சனி என்பவர், செவ்வாய் என்பவர், ராகு என்பவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருப்பார். குரு சுக்கிர புதன் என்பவர்கள் சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளில் தான் ஜோசியமே இருக்குது, வேறு எந்த மண்ணாங்கட்டிலும் இல்லை. இதில் தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சனி இருந்தால் கொடுக்கவே மாட்டார்யா, சுக்கிரன் இருக்கிறார்யா, சுப கிரகம்யா, பெண் கிரகம்யா, 5ஆம் இடத்துலையா, ஆதிபத்திய பாபராகி அந்த பாவகத்தை கெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். குழந்தை லேட்டாக பிறக்கும், ஆதிபத்திய பாபராகி லேட்டாக பிறக்கும், ஆண் குழந்தை இருக்காது, முதல்ல பெண் குழந்தை இருக்கும். சப்போஸ் ஆண் குழந்தை இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்துட்டேன். இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஆண் குழந்தையே இருக்காது, இது ஆண் குழந்தையே இருக்காது. குரு 12ல் போய் மறைஞ்சிட்டாரு, சந்திரன் வந்து அமாவாசை சந்திரன் ஆயிட்டாரு. ஆனால் 5ல் சுக்கிரன் இருக்கிறாரு, ஆதிபத்திய பாபராக இருந்தாலும் சுபராக இருக்கிறார். புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. சூரியன் சந்திரன், ஆனால் சுக்கிரன் இங்கே இருக்க முடியாது. சரி, இதை இப்போ வேறு மாதிரி போடுவோம். சூரியன் சந்திரன், இப்போ கூட குருவின் பார்வை இங்கே வந்துடும். இதை எப்படி போடுறேன், குரு 8ல் மறைஞ்சிட்டார்னு போடுறேன். அப்போ கூட இங்கே வருவார். சரி இருங்க, எப்படி வந்து ஒரு ஆதிபத்திய அமைப்புகளை பலவீனமாக செய்வது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. பலவீனம் ஆக்குவது, பார்த்துக்கங்க. 5 குடையவர் 6ல் மறைகிறாரு, அமாவாசை சந்திரன் ஆகிட்டார். குருவும் 8ல் மறைஞ்சு போயிட்டார். இப்போ இந்த மாதிரியான இடத்துல சனி இங்கே இருந்தால் நிச்சயமாக ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவுமே இருக்காது. சுக்கிரன் இருந்தால் பெண் குழந்தை மட்டும் இருக்கும். சுக்கிரன் எதை தருவார், எதை தரமாட்டார், சுக்கிரன் எதை தருவார் அப்படிங்கிறதே எதை சனியோ மற்ற பாவர்களோ தரமாட்டார் என்பதாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 120 கணக்கு இது. இந்த இடத்துல சனி இருந்தால் புத்திரபாக்கியமே கிடையாது. இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், ஆண் குழந்தையை தராமல் பெண் குழந்தையை மட்டும் கொடுப்பார். ஆண் குழந்தையை தருவார். குருவை வலுத்துக்குங்க, குரு வலுத்திருக்கிறார். குரு எங்கேயாவது கேந்திர கோணத்தில் இருக்கிறார். சூரியன் சந்திரன் எங்காவது குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்படியே ஆண் குழந்தைக்கும் சேர்த்து மாற்றிக்குங்க. அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் இருப்பதற்கான அமைப்பு என்ன? தாமதம், தடை. நேச்சுரலாக பிறக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா செலவு பண்ணி பிறக்கிறது, டாக்டர்கிட்ட போய் பிறக்கிறது, 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நேச்சராக பிறக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே தம்பதிகள் அம்மாவாயிடுறதுக்கு எங்கேயும் டாக்டர்கிட்ட எல்லாம் போகல, ஒரே மாதத்தில் அந்த பொண்ணு வந்து மாதம் ஆயிடுச்சு. அதுக்கும் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு 10 லட்சம் செலவு பண்ணி 5 லட்சம் செலவு பண்ணி கர்ப்பமாகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசங்களை இந்த பாபர் சுபர் சுபத்துவம் கண்டிப்பாக குறிக்கும். இளங்கோவனுடைய இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி.
நான் இன்றைக்கி கிளாஸை வந்து சுக்கரனுடைய ஜடக்காரகத்துவம் சுக்கர தசையில் என்ன நடக்கும்ன்றதை கண்டிப்பாக கொண்டு போகிறேன். நான் ஆகலை டைமு, நான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. சுக்கரனுடைய ஜடக்காரகத்துவங்கள் வீடு வாகன வாசல் அப்படின்றது தான் கொண்டு போகணும். வந்தேன் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான ஒரு துல்லியமான விளக்கம் சொல்லக்கூடிய கேள்விகள் அவசியம் தேவை. 150 வகுப்புக்கு மேலே வந்துட்டதுக்கப்புறம் சுக்கரன் எதை தருவார் எதை தரமாட்டார், இதுலேயே ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒளிஞ்சிருக்குல்ல. சுக்கரனுக்கு வந்தால் நான், சனிக்கு வந்தால் தான், சனியினுடைய அமைப்புகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் சுக்கரனுடைய வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியும். அந்த ஒரு கம்பேரிட்டிவ் கிளாஸாக இதை நான் எடுத்துக்கிறேன். ஆக ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நிலைமையில் அவர் வரும் பொழுது அவருடைய வீட்டை கெடுத்து தான் அவர் வந்து அந்த இருக்கின்ற வீட்டை கெடுத்து தான் பலன் தருவார். மீன லக்கணம் போட்டேன், இப்போ தனுசு லக்கணம் போடுறேன். தனுசு லக்கணம் புத்திர பாக்கியத்தை போட்டேன், இப்போ வேற ஒரு இதாக கொடுக்குறேன். புத்திர பாக்கியத்தை மட்டும் கொடுக்கல. தனுசு லக்கணம் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். தந்தையால் பிரயோஜனம் இல்லைன்ற நிலைமை தான் கொடுப்பார். பூர்வீகம் சிம்மத்து அதே நேரம் இரட்டை நிலையாக செயல்படுவார். தன்னுடைய இருப்பு நல்ல இருப்பு, சிம்மத்தை அவர் வலுப்படுத்துகிறார். இந்த இடத்துல வந்து சிம்மம்னே போட வேண்டாம். 9ஆம் இடமும் காரகமும் ஆதிபத்தியமும் ஒன்றாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. காரகமும் ஆதிபத்தியமும் ஒன்றாக வரக்கூடிய இந்த ஒரு அமைப்பில் 4ஆம் இடத்தை போடுறேன். அம்மாவை கெடுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? சுக்கிரன் அம்மாவை கண்டிப்பாக கெடுப்பார். 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். தாயை கெடுப்பார். சந்திரனுடைய நிலைமையை பொறுத்து தாயை கெடுப்பார்னா என்ன? தாயை உயிரோடு, இப்போ 4ல் சனி இருக்கிறார், தாயார் உயிரோடு இல்லை. 4ல் சுக்கிரன் இருக்கிறார், தாயாராக இல்லை, உயிரோடு இருக்கிறார். இவ்வளவுதான வித்தியாசம். எதை தருவார் எதை தரமாட்டார். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி 4ஆம் இடத்தில் திக்பலத்தோடு உச்சத்தோடு அமர்ந்திருக்கின்ற இந்த நிலைமையில் சனி இருந்தால், செவ்வாய் இருந்தால், ராகு இருந்தால் தாய் இல்லை. சுக்கிரன் இருந்தால் அம்மாவா இல்லை, அம்மா உயிரோடு இருக்கு. இதுக்கப்புறம் அம்மாவுடைய நிலைமைக்கு என்ன வந்துடணும்? 4ஆம் அதிபதியாகிய குருவுக்கும் 4ஆம் காரகனாகிய சந்திரனுக்கும் வந்துடணும். பலன்களை துல்லியமாக அறிவதற்கு இதுதான் முறை. அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அந்த உப 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 அந்த அப்படி சொன்னார் கேஎஸ்கே சிஸ்டத்தில் இப்படி அப்படி, இதெல்லாம் டுபாகூர், இதெல்லாம் சும்மா சும்மா நம்மளை நாமே டெவலப் பண்ணிக்கிறது. நம்ம இவர் சுந்தர வடிவேல புக் எழுத சொல்லி அவர் விழுப்புரம் சுந்தர வடிவேல ஐயா இருக்கிறீங்களா, நீங்களே புக் எழுதி நீங்களே கொடுத்து நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்ட மாதிரி இதெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து ஒரு 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 ஜோதிடம் வந்து எப்படி செயல்படும் என்பதற்கான ஒரு அமைப்பான ஒன்று. 6ஆம் அதிபதியாக அவர் இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஆதிபத்திய கெடுதல்களை அவர் செய்தே தீருவார். ஆதிபத்திய கெடுதல்கள் செய்வார். பட் இந்த இடத்துல சுக்கிரன் இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்கும்? வீடு வாகன வாசல் அமைப்புகள் சுக்கிர தசையில் நல்லா இருக்கும். அப்படியும் எப்படி இருக்கும்? கடனுக்கு தான் கிடைக்கும். அவருடைய ஆதிபத்தியம் என்ன? 6ஆம் ஆதிபத்தியம். அவருடைய ஜட காரகத்துவங்கள் என்னென்ன கிடைக்கும்? வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும். அதே நேரத்தில் அவருடைய காரகத்துவங்களில் ரெஸ்டாரண்ட் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நஷ்டத்தை பண்ணுவார். 10ஆம் இடத்தை பார்க்குறாரா? அவருடைய காரகத்துவங்களை கொடுப்பார். கடன் வாங்காமல் கொடுக்க வேண்டியதானங்க. கடன் வாங்க எதை தருவார் எதை தரமாட்டார்? கடனை தருவார். அம்மாவின் அருகாமை, அம்மா சார்ந்த விஷயங்கள் சந்திர குருவின் வலுவை பொறுத்து தரமாட்டார். இருக்கிற இடத்த ஆதிபத்திய ரீதியாக கெடுக்கிறார். என்னங்க ஆதிபத்திய ரீதியாக கெடுக்கும்போது வீடு கொடுக்கக்கூடாதுல்லங்க? இல்லை, உயிர்காரகத்துவத்திற்கான ஃபார்முலா வேறு, ஜடக்காரகத்துவத்திற்கான ஃபார்முலா வேறு. இதில் ஜடக்காரகத்துவத்தில் 4ஆம் அதிபதியான 4ஆம் வீட்டிற்கான வீடு வாகனத்திற்கு அவரே காரகனாகிறார். என்னங்க எங்களை பைத்தியம் பிடிக்காமல் விட்டுற மாட்டீங்க போல் தெரியுதே. யோசிச்சு பேசுங்க குருஜி, மனசுலாம் அப்படி ஓடும். இந்த 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 லைவை, இந்த கிளாஸை ரிப்பீட் பண்ணி அப்படியே பாருங்கள். ஆதிபத்தியமும் காரகமும் எப்படி இணைந்து செயல்படுகின்றது என்பதை இந்த இடத்துல விளக்கிறதுக்கான ஒரு நுண்ணிய அமைப்பாக நான் இதை எடுத்துக்கிறேன். அவருடைய ஆதிபத்தியம் 6, 11. இந்த இடத்துல 11க்கு 6ல் மறைந்து, அவருக்கு 6ல் மறைவு ஸ்தானம் கிடையாது, ஆனால் அவர் 11ஆம் பாவகத்துக்கு 6ல் உட்காந்து 6ஆம் பாவகத்திற்கு 11ல் இருக்கிறார். ஸோ இந்த 4ஆம் இடத்துல 6ஆம் பாவக பலன்களை அதிகமாக செய்வார். 6ஆம் பாவக பலன்கள் என்ன? நோய், கடன், நோய் எதிர்ப்பு. ஐயா நோயாளியா ஆயிடுவாரா? இல்லை. ஆமாம்.
இல்லை, ஆமாம். குருவின் வலுவை பொறுத்து, லக்னத்தின் வலுவை பொறுத்து, லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து நோயை கொடுப்பார். சில நேரங்களில் கடனை கொடுப்பாரா? எப்படி கடனை கொடுப்பார்? அந்த கடனை கொடுப்பதை கூட தாங்குவது அந்த லக்ன அமைப்புகள் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சுக்கிரதசை வந்தவனையே தாங்கக்கூடிய கடனா தாங்க முடியாத கடனா என்பது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது, 6ஆம் பாவகத்துடைய பாவ சுப தன்மைகளை பொறுத்து. இவர் இந்த இடத்துல வீடு, வாகனம், தாயாரை பாதித்து, உயிர்காரகத்துவத்தை பாதித்து, தாயை பாதித்து, தாயை பாதிச்சு. என் நண்பருக்கு சின்ன வயசுல சுக்கிரதசை, அப்பா இறந்து போனார். தனுசு லக்னம் தான், 4 சுக்கிரன். அப்பா இறந்து போனார் சுயபக்தியில். அடுத்தடுத்த புக்திகளில் சொந்த வீடு வாங்கினார், சொந்தமாக கார் வாங்கினார். சின்ன வயசு நண்பர். இது நான் சொல்கிறது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய 20-30 வயசில். அம்மாவை பாதிக்கும்னு தான் அந்த இடத்துல கணிக்க முடிஞ்சது. எப்படி பாதிக்கும்னு கணிக்க முடியல. அப்பா இறந்து போனார். அப்பா இறந்தால் முதல்ல பாதிக்கப்பட போகிறது யார்? தாய். என்னுடைய 20-30 வயசுலலாம் செகண்ட் மேரேஜெலாம் கிடையாது. இப்போ தான் ஒரு 20-30 வருஷமாக செகண்ட் மேரேஜை பற்றி பேசுகிறீங்க. அன்றைக்கெல்லாம் விதவைகள் தான். இது என்னுடைய பிராமண நண்பர் ஒருவர். தனுசு லக்னம். சுக்கிரதசை வந்தவுடனே என்ன கிடைச்சது? தகப்பன் இறந்து போனார். எனக்கு ரொம்ப மிகவும் வேண்டாம். எனக்கு ஒரு குருஸ்தானத்தில் இருந்தார் அவர். அப்பா இறந்து போனதுனால அம்மா பாதிக்கப்பட்டார். தாய் விதவையானார். இந்த காலம் மாதிரி இன்னொரு இதெல்லாம் போய் கட்டுறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க. தாய் பாதிக்கப்பட்டார். ஆனால் தகப்பன் இறந்த சில மாதங்கள்லேயே நல்ல வருமானங்களை கடன் மூலமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாவை கொண்டு போய் சொந்த வீட்டில் வச்சார். திருப்பி ஒரு வருஷத்தில் கூப்பிட்டார். கார் வாங்கிட்டேன்டா, வாங்குவே, சுக்கிரன் உனக்கு எல்லாம் தரோம், அப்பாவை மட்டும்தான் எடுக்கும், அம்மாவை மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணோம். அந்த வீட்டிலேயோ அந்த வாகனத்திலேயோ அம்மா சந்தோஷமாக இல்லவே இல்லை, அப்பா இல்லாதனால. ஆக சுக்கிரதசை கடன் சார்ந்த அமைப்புகளில் வீடு, வாகனம் போன்ற சொகுசு அமைப்புகள் எல்லாவற்றையும் கொடுத்து, இந்த வீடு வாகனம் சார்ந்த வாகனத்துறையில் ரெஸ்டாரண்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, சொகுசு சார்ந்த விஷயங்களில் அவரை ஈடுபடுத்தி நஷ்டங்களையும் தரும். அதாவது நஷ்டங்கள்னால் கடனை உண்டாக்கும். கடன் ஆதிபத்தியங்கள், 6ஆம் ஆதிபத்தியம் தானே இங்கே செயல்படுது. அந்த கடன் எந்த அளவுக்கு இருக்கும்? ஒருத்தருக்கு 100 ரூபாய் கடன், ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கடன், ஒருத்தருக்கு கோடிக்கணக்கில் கடன். இந்த கடனை அவர் தாங்குகிறாரா தாங்கவில்லையா என்பது இந்த இடத்துல லக்னம், லக்னாதிபதி வலுவை பொறுத்ததுன்றதை ஏற்கனவே நடத்தியிருக்கிறேன். ஆக இந்த இடத்துல இளங்கோவன் கொடுத்த இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் சுக்கிரன் எதை தருவார் மாட்டார் அப்படிங்கிறதுல இப்போ லேசாக சுக்கிரனை பற்றி கொஞ்சம் புரிஞ்சதா? இது சம்பந்தப்பட்ட அமைப்புகளை மட்டும் சொல்லுங்கள். இந்த 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 கேள்வி நல்ல கேள்வி. இது உங்களுக்கு லேசாக புரிஞ்சிருக்கணும். கமெண்ட் பார்க்க போகிறேன். அன்பு மாணவர்களே, இது சம்பந்தப்பட்டதில் மட்டும் கேளுங்க. நான் இங்கே சனிக்கு போனேன், உடனே மறுபடியும் சனிக்கு வந்துடாதீங்க. சுக்கிரனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆதிபத்தியங்களையும் அவருடைய சுப காரகத்துவங்களாக இருக்கின்ற ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை, வித்தியாசங்களை புரிந்து கொள்ளணும்னு தான் சுக்கிரனுக்கு மேட்சாக நான் இங்கே சனியை போட்டேன். வேறு எந்த காரணமும் கிடையாது. டக்குன்னு கமெண்ட் கொடுங்க பார்ப்போம். டக்குன்னு கமெண்ட் கொடுங்க. ஐயா எனக்கு புரிஞ்சிருச்சு. இது வந்து நீங்கள் சுக்கிரதசையில் இதை எடுக்கணும். இந்த சுக்கிரதசையில் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வாங்குன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு தசையில் பலன் சொல்கிறது அப்படி இப்படிலாம் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது கிடையாது. சும்மாலாம் கிடையாது. ஜோசியம் 10 செகண்ட், 20 செகண்ட், 40 செகண்டில் லைவில் ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னா அது சும்மா கிடையாது. சகல விதத்தையும் அப்படியே மனசில் கொண்டு வந்து அப்படியே தேக்கி அப்படியே உருக்கி, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சுவராக இருக்கிறார், பாவராக இருக்கிறார், ஆதிபத்தியம் இப்படி இருக்கிறது, காரகத்துவம் எப்படி இருக்கிறது, சாரத்தை தவிர்த்து, நட்சத்திரத்தை தவிர்த்து, நட்சத்திரங்களுக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க, மழுங்கி போயிடுவீங்க. நட்சத்திரத்தில் பலன் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தப்பு. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் தான் அழகாக எவ்வளோ பேர் கமெண்ட்டை கொடுக்குறீங்க. வாட்ஸ்அப்பை பாருங்கள், கமெண்ட்டாக இருக்குது. மெயிலை பாருங்கள், மெயிலாக இருக்குது. ஐயா நான் இப்படிலாம் பலன் சொல்கிறேன், அப்படிலாம் பலன் சொல்கிறேன், துல்லியம் துல்லியம் துல்லியம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதைத்தான் நான் சமன்பாடுகள்னு சொல்கிறேன். சுக்கிரனுடைய ஒளித்தன்மைன்னு சொல்கிறேன். சுக்கிரன் எந்த அளவிற்கு ஒளியாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு அந்த ஒளி, அவருடைய ஒளி எந்த இடத்துல பங்கப்படலையோ, இங்கே சனி இருந்து பங்கப்பட்டா பழைய வீடு, இங்கே சனி இருந்தா பங்கப்படுகிறார் பழைய வீடு, இவருடைய கொடுக்கும் தன்மையில் கொஞ்சம் குறைகிறது. ராகுவோட சேர்ந்துட்டாரு, சுத்தமாக புட்டுக்குச்சு. ஆனாலும் ஒரு 20% கொடுப்பாரு. 2000 சதுரடி பங்களா கொடுக்காம 200 சதுரடி சிங்கிள் பெட்ரூம் கொடுப்பாரு. இப்படி தானேங்க நீங்கள் பிரிக்கணும்.
அன்பு மாணவர்களே, எப்படி புரிகிறது? இதனை அடுத்து சுக்கிரனுடைய கிளாஸ் இந்த வாரத்தோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம். சும்மா ஆர்கே ராதாகிருஷ்ணன் தான் அப்படியே போவார். அடுத்த வாரம் புதன் ஆரம்பிக்கலாம். எல்லாத்துலேயும் உங்களுக்கு இது இருக்கும். இப்போ பழைய கமெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இதை பண்ணி புதிய கமெண்ட்டுக்கு வரேன். பழச பழைய படிக்கலைன்றதை புரிஞ்சுக்காத ஐயா கமெண்ட்டை கொடுக்குறேன், நீங்கள் படிக்க மாட்டேன்றீங்கன்னு நினைக்காதீங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை என்ன பலன் ஐயா? சங்கர் சுக்கிரனுடைய காரகத்துவங்களை, ஜட காரகத்துவங்கள், உயிர் காரகத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் வளர்க்கிற தன்மை. கேது வளர்க்கும், ராகு தணிக்கும், அதாவது குறைக்கும், காமத்தை அதிகரிக்கக்கூடியது. அதுதான் சுக்கிரகேது சேர்க்கை. பால்ராஜ் வகுப்பு ஃபயராக இருக்குது. என்ன ஃபயராக இருக்குது? எரிதானே பின்னாடி பாருங்கப்பா, தீக்கி பிடிச்சிட போகுது. பால்ராஜுக்கு வகுப்பு ஃபயராக இருக்கும். ஃபயர்லாம் வேண்டாம், புரிஞ்சுக்கிச்சா, தெளிவாக புரிஞ்சதா? நான் ஒரு விஷயத்தை இப்படி கேட்கும்போது நான் ஏன் இப்படி சுற்றுறேன்றதை புரியுதா? கம்பேரிட்டிவ் பண்ணுறேன்றது புரியுதா? 5இல் சனி இருப்பதற்கும் 8இல் சனி இருப்பதற்கும் உள்ள வித்தியாசங்கள் புரிகிறதா? இந்த சுப பாவத்தன்மையை நான் உணர்ந்து கொண்ட ஒரே காரணத்தினால, பரம்பொருள் இந்த சின்ன அறிவுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்ட ஒரு காரணத்தினால தான் இப்படி கத்திக்கிட்டு மாறிடுகிறேன் உங்ககிட்ட. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுமே. இது ஒரு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கே. இதைத்தான் நம்முடைய மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணுமேன்றதுக்காகத்தான். ஆகவே புரிந்தது அப்படிங்கிறத மனசார சொல்லுங்க, சும்மாலாம் கமெண்ட் போடாதீங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை சரி சொல்லிட்டேன். ஆக புரிந்தது என்று சொல்வதை விட புரிந்து கொண்டிருக்கிறது. கவியரசு கரெக்டு. ஆமாம், என் வயசு வேறு, உங்கள் வயசு வேறு. என்னை விட 30 வயசு 40 வயசு சின்ன பசங்களாம் இருக்கிறீங்க நீங்கள். அப்போ என்ன நடக்கும்? எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு வருது. கரெக்ட். சுக்கிரன் ராகு சேர்க்கை மூலம் திரிகோண வித்தியாசம். ரோகிணி சாய், இளமுகில், ஜெயசுபா, குருஜி ஒரு பாயிண்ட்டுக்காக வந்தேன். என்ன பாயிண்ட்டுக்காக வந்தீங்கம்மா? சொல்லுங்கள் சகோதரி. ஜெயபிரகாஷ், மெய்மறந்து விட்டேன் ஐயா. விளக்கம், அருமை விளக்கம், நன்கு புரிந்தது. சுக்கிரன் உயிர் காரகத்துவத்தை கெடுப்பார் என்பது ஆச்சரியம் தந்தது குருஜி. ஆமாம், வேதா ஜெயபால் எப்படி அட்டமாதிபதி ஆகிய எப்படி நாங்கள் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அமைப்பை புரிக்கணும்ல. இந்த இடத்துல பாருங்கள், சுக்கிரன் அம்மாவை உயிரோட விட்டு அம்மாவை நடபினமாக்கி விட்டார். தாய் நன்றாக இருக்கக்கூடாது. 4ஆம் பாவகத்துடைய உயிர் காரகத்துவத்தை கெடுக்க வேண்டும். 6ஆம் அதிபதியாகி அவங்க கெடுக்கணும். 4ஆம் இடத்துல இந்த இடத்துல சனியோ ராகுவோ, சனி செவ்வாய் ராகுவோ இருந்தால் அம்மா டெட்டு, சந்திரனை பொறுத்து, குருவை பொறுத்து. இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் என்ன பண்ணார்? அம்மாவை உயிரோடு வைத்திருக்கிறார், அம்மாவாக வைக்கலை. என்னைக்கு மென்மையான உணர்வுகள், கடினமான உணர்வுகளை அப்படியே ஜோதிடத்தில் புரிந்து கொள்ளுகிறீர்களோ, இந்த மென்மையான உணர்வு என்பது சுபர், கடினமான உணர்வு என்பது பாவர். இவ்வளோ தாங்க. இதை தாங்க சுபத்துவம் பாபத்துவம்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே புரிஞ்சிக்காம இன்றைய தலைமுறை என்னை வெறுக்கக்கூடிய, என்னை பொறாமைப்படக்கூடிய இந்த பழமைவாதிகளான ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லைங்க, அந்த சாரத்தில் அப்படி இருக்குதுங்க, இதில் இப்படி இருக்குதுங்க, பாவகம் தாங்க இயங்குது, பாவகம் தாயா இயங்கும், எப்படியா இயங்கும்? சுபமாக இயங்குமா, பாபமாக இயங்குமா? நல்ல ஆதிபத்தியங்களால் இயங்குமா, பாப ஆதிபத்தியங்களால் இயங்குமா? அந்த ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. அதைத்தாங்க புரியுது. அதைத்தாங்க நீங்கள் நம்ம மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? வேதா ஜெயபால், ராதாகிருஷ்ணன் ஆர்கே, வகுப்பு இப்படியே தொடரட்டும். அப்படின்னா என்ன? அடுத்த வாரமும் சுக்கிரனை பார்த்துடணுமா? பார்ப்போம். சரி. மீன லக்னம் சங்கர் எஸ். சொந்த ஜாதகங்களே இப்போதைக்கு கேட்காதீங்க. சாமித்துறையா? நெல்லை சாமித்துறை தான். சாமித்துறைக்கு நான் கொடுத்த பதில் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவகரி, இளம் வயது மாணவன். சுக்கிரன் கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். சுக்கிரன் பகை வீட்டில் லக்னத்தோடு பரிவர்த்தனை. ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேம்மா, இருங்கம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். சுக்கிரன் காமத்தை எப்போது தருவார் அல்லது எப்போது தரமாட்டார்? விளக்குங்கள். ஐ லவ் யூ ஜெகதீசன். எனக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ சொல்கிறீங்களா, இல்லை வேறு யாருக்காவது ஐ லவ் யூ சொல்கிறீங்களா? பயங்கரமான கேள்வியாக இருக்குது. ஆக இந்த இடத்துல சுக்கிரன் காமத்தை எப்போதும் தருவார். விளக்குறேன், எப்போவுமே தருவார். எல்லா வயதுக்கு ஏற்றாற் போலையும் ஆண் பெண் இருவருடைய உடல் மன அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல எல்லா இதுலேயும் தருவார். சுக்கிரனுடைய காமத்தை மட்டும் கொண்டு வரும்போது 3, 7, 11 அமைப்புகளுக்கு கொண்டு வந்துடணும். 3, 7, 11 அமைப்புகள் எவ்வளவுக்கு எவ்வளோ வலுவாக இருக்கிறதோ அந்த 12ஆம் வீடு அந்த காமத்தை அவர் எத்தகைய முறையில் அனுபவிக்கிறார் என்பதை காட்டுகிறது. 12ஆம் வீட்டுடைய காமம் வேறு, 11ஆம் வீட்டுடைய காமம் வேறுன்றதை ஃபஸ்ட்டு வகுப்புலேயே சொன்னேன். வா, இது வீடியோ கட்டாவது பாருப்பா. வீடியோ கட்டாகி போயிடுச்சா கட்டாகி போயிடுச்சுப்பா. அட்டமாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியை பாதிக்குமா? பாதிக்காமல் எப்படி செய்யும்? மனைவியை பாதிக்காது, திருமணத்தை பாதிக்கும், தாமதமாக கொடுக்கலாம்.
மனைவியை பாதிக்குமா அப்படிங்கிறது 7ஆம் அமைப்பு பொறுத்தது. என்ன யார் கேட்டது? அழகப்பன். அட்டமாதிபதி எங்கிருந்தாலும் அந்த பாவகத்தை பாதிப்பார். எப்படி பாதிப்பார்? சுப பாபத்துவ அடுக்குகளுக்கு ஏற்ப பாதிப்பார். அட்டமாதிபதியே 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருந்து கடுமையான பாபத்துவத்தில் இருக்கிறார். 7ஆம் அதிபதியும் கெட்டு போய்விட்டார். சுக்கிரனும் கெட்டு போய்விட்டார். கல்யாணமே ஆகலை. 3 அடுக்குகளை கொண்டு வந்துருங்கன்றல. பாவகம், பாவகாதிபதி, காரகம். இந்த அட்டமாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறார் என்பது பாவகத்தை அவர் கெடுப்பார் என்ப பாவக பிரிவுக்குள் வருகிறது. அந்த பாவகாதிபதி 7ஆம் அதிபதி காரகன் சுக்கிரன். என்ன கேள்வி கேட்குறீங்க? 10வது கிளாஸில் கேட்க வேண்டிய கேள்வியை 150வது வகுப்பில் கேட்குறீங்க. அட்டமாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியை பாதிக்குமா? எப்படி பாதிக்காமல் இருப்பார்? அவர் அட்டமாதிபதி தானே. அதற்கப்புறம் சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை எப்படி எப்படி அந்த இடத்துல எப்படி எடுக்கிறதுன்றதை பார்த்துக்கங்க. சரியா? அட்டமாதிபதி யார்? மீன லக்னம் தான். 7ஆம் இடத்துல நீச்சனாக இருக்கிறார். 7ஆம் இடத்துல நீச்சனாக இருந்து அந்த இடத்துல பாபத்துவமாக, நீச்சன் என்பது ஒரு வகையில் பலவீனம், இன்னொரு வகையில் பலவீனம் தான். சுக்கிரனுக்கு பாபத்துவம்னு கூட எடுக்க வேண்டாம், பலவீனம் தான். கடுமையான அமைப்பில் சுக்கிரன் அங்கே கேந்திர பலத்தோடு இருக்கிறார். அவரே காரகராகவும் இருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் என்ன பண்ணுவார்? திருமணத்தை தாமதப்படுத்துவார். எண்ணம் போல் மனைவியை திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத அமைப்போல கொடுப்பாரு. 7ஆம் அதிபதியும் அங்கேயே இருக்கிறாரியா, அல்லது 6ல் மறைஞ்சிட்டாரியா? 6, 7 2 இடமும் நல்லா இருக்கு. 8ல் போய் மறைஞ்சிட்டாரியா? பரிவர்த்தனை அடைந்தால காரக நன்மைகள் இருக்கும். இது ஒரு சூப்பர் கேள்விதான். சூப்பர் கேள்விதான். அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டாமா? அட்டமாதிபதி 7ஆம் இடத்தில், சுக்கிரன் அட்டமாதிபதியாகி 7ஆம் இடத்தில் இருந்தா, சுக்கிரன் அட்டமாதிபதியாக இருந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறது யாருக்கு நடக்கும்? சுக்கிரன் 7ஆம் இடத்து அட்டமாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியை பாதிக்குமா? இந்தாங்கய்யா, சுக்கிரனே இங்கே காரகனாகிறார், நீச்சனாகிறார். இந்த இடத்துல நீச்சத்தை எப்படி அளவிடணும்னு சொல்லியிருக்கிறேன்ல. நீச்சம் இல்லை. சந்திரன் இங்கே இருந்தா, சந்திரன் இங்கே இருந்தால் நீச்சம் இல்லை. அப்போ அடுக்குகளாக எப்போ போய் பலன் பார்க்க போறீங்க? அட்டமாதிபதி சுக்கிரன், அட்டமாதிபதி சுக்கிரன், அட்டமாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்? கெட்டு போச்சு, அவ்வளோதானா? அதற்கப்புறம் நான் அடுத்தடுத்த பாயிண்ட்டுகளை சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லையா? சந்திர அதியோகம் இருக்கிறது, இங்கே கெட்டு போகலை. புதன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். இந்த இடத்துல ஆதிபத்தியத்தை விட காரக அமைப்புகள், பரிவர்த்தனை என்பது காரக அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. பரிவர்த்தனையின் மூலமாக சுக்கிரன் அப்படியே பரிவர்த்தனையாகிறல்ல. அப்போ சுக்கிரனுடைய காரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும். காரகம்ன்றது என்ன? காமமும் ஒரு காரகம் தானே. செக்ஸ் கிடைக்குதியா? செக்ஸ் யார்கிட்ட கிடைக்கும்? 7ஆம் பாவத்தில் இருந்தால் மனைவி, தோழி தான். அப்போ அந்த இடத்துல மனைவி, இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆகும்போது இந்த இடத்துல மனைவி கண்டிப்பாக இருப்பார். மனைவி கண்டிப்பாக உண்டு. சரி, பரிவர்த்தனை இல்லை. இங்கே தான் மிஸ்டேக் வருது. 7ஆம் அதிபதி அப்படியே 6ல் போய் மறைஞ்சிட்டார். நட்பு வீடுதான்யா, ஆனால் நல்ல வீடு இல்லை. அது 6ஆம் வீடு, நட்பு வீடு தான். 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டார். சரி, இந்த இடத்துல சந்திர அதியோகமும் இல்லையா? அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரன். அடுக்குகளில் தானங்க பலன் இருக்கு. ஒற்றை வரியில் எந்த பலனும் இல்லைங்க. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார், தனித்து சுக்கிரனாக இருக்கிறார், சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். திருமணமாகும், தாமதமாக திருமணமாகும். ஏன்னா 7க்குடையவர் 8ஆம் இடத்துல. அட்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருந்துட்டாலே உங்களுக்கு 22 வயசில் 23 வயசில் கல்யாணம் ஆக போகிறதில்ல. 28 தாண்டும், 30 தாண்டும். காமத்தின்பால் ஆர்வம் கொஞ்சம், காமத்தின்பால் எப்போது ஆர்வம் அதிகமாக இருக்கும்? 20s. சுக்கிரனில் அந்த காமன்ற வார்த்தையை எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். யார் இந்த காமத்தை பற்றி கேள்வி கேட்டது? ஐ லவ் யூ ஜெகதீசன் தானே. எனக்கு ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு யாருக்கோ ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. காமம் எப்போங்க ஆர்வ உச்சத்தில் இருக்கும்? காமத்தையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. வகுப்பில் பாதி பேர் காமத்தை தாண்டி வந்தவங்க தான். எப்போ உங்களுக்கு காமம் அதீத உச்சத்தில் இருந்தது? 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசுன்னு சொல்லலாமா? 18 வயதிலிருந்து ஒரு 25 வயது வரைக்கும் காமத்திலேயே எந்த நேரமும் என்ன இருந்திருக்குங்க? நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னையா உன் கதையெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதுன்னு சொன்னால் எல்லாருமே மனுஷங்க தான். 18 வயதிலிருந்து ஒரு 25 வயது வரை அந்த பதின் பருவம் என்று சொல்லப்படக்கூடிய 18ன்றது சில பேருக்கு 16 கூட வந்துடும். ஒரு 16 வயதிலிருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் காமத்தையே பற்றி நினைத்து கொண்டிருந்த, காமம் கிடைக்காத நாட்கள் இல்லையா அது? 16 வயசில் எல்லாருக்கும் காமம் கிடச்சிட்றதில்ல, 18 வயசில் எல்லாருக்கும் காமம் கிடச்சிட்றதில்ல,
பெண்களுடைய நிலைமைக்கு வருவோம். இன்றைக்கி தான் நீங்கள் பெரிய ஆளுங்க எல்லாரும் முன்னேறி இருக்கிறீங்க. எங்கள் காலம்லாம் வேறையாக இருந்தது. பெண்கள் எங்கள் காலத்தில் 20 வயசு 25 வயசு வரைக்கும் வெளியவே வரமாட்டாங்க. அப்போ பெண்களுக்கு ஒரு 20 வயது வரைக்குமே காமம் கிடைக்காத ஒரு அமைப்புலாம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் இப்படி அட்டமாதிபதி ஆகும்போது காமத்தை பற்றிய ஆர்வம் எப்போது இருக்கிறதோ அப்போது கொடுக்காமல் காமத்தை பற்றிய எண்ணங்கள் விலகக்கூடிய வயதான 28 வயசில் தான் கொடுப்பாரு. பாயிண்ட் வந்துருச்சா? ஜோசியத்தை, கிரகங்களை, இயக்கங்களை உணர்வுகளாக புரிந்து கொள்ளுங்கள்னு இதைத்தான் சொல்கிறேன். 28 வயசில் உங்களுக்கு 28 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சுலன்னு கேட்குறீங்க. ஜோசியத்தை நுட்பமாக போங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு 19-20 வயசில் கல்யாணம் ஆகணும். அப்போ தான் நீங்கள் நல்லவனோ கெட்டவனோ காமத்தை நல்லா அனுபவிப்பீங்க. 28 வயசில் கல்யாணம், 28 வயசில் என்ன மிஞ்சி போச்சுன்னா குழந்தை பத்துக்குவீங்க, காமம் எல்லாம் கிடைக்கும். காமத்தின் மிக நுணுக்கிய வேறுபாடுகள் புரிகிறதா அன்பு மாணவர்களே? சுக்கிரன்னு வந்தால் இப்படித்தான் ஜடக்காரது. இங்கே சொன்னேன்ல, இந்த இடத்துல இப்படி போட்டு ஒரு வீடு 200 சதுரடி வீடு, 2000 சதுரடி வீடு, கடனுக்கு வீடு, பழைய வீடுன்னு சொன்னல, அந்த ஜடக்காரகத்துவத்தை. அப்போ அந்த இடத்துல காமத்துக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குல்ல. இந்த இடத்துல இப்படி சுக்கிரன் நீச்சனாகி அட்டமாதிபதியாக உட்காந்துட்டாருனாலே அவங்க திருமணத்தை தாமதப்படுத்துவார்னு அர்த்தம். ஐயா தாமதமே படுத்தலை. ஒரு பெண் எனக்கு 19 இதே மாதிரி தான் ஒரு அமைப்பு. 19 வயசு 18 வயசுல 15-16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொன்னார். அந்த ஜாதகம் கூட வச்சிருக்கிறேன். சந்திர அதியோகம், சுபர் பார்வை, 7ஆம் அதிபதிக்கு சுபர் பார்வை. இந்தாங்க, சீக்கிரமாகவே கிடைச்சிருச்சு. அமாவாசை சந்திரனுக்கும் பௌர்ணமி சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. 7ஆம் அதிபதி சுபத்துவமாகி 7ஆம் வீடு சுபத்துவம் ஆயிடுச்சு. இந்தாங்கய்யா, 19 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. 7ஆம் வீடு சுபத்துவம், 7ஆம் அதிபதி சுபத்துவம், காரகன் அட்டமாதிபதி தன்னுடைய அட்டம பாபத்தன்மையை குறைத்து கொண்டு சந்திர அதியோகத்தில் முழு நிறைவாக இருக்கிறார். அவ்வளோதான் பாயிண்ட்டு. ரேவதி 4ஆம் பாதம் போட்டுக்குங்க. சுக்கிர திசையில் கல்யாணம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த ஜாதகத்தில் இதே மாதிரி 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு தென் மாவட்டத்துக்காரர் சொன்னார். 15 வயசில் கல்யாணமா? ஆமாங்கய்யா, என் சுச்சுவேஷனை நான் ஃபாரின் கிரின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, மனைவி வேறு இல்லை. 15 வயசுலேயே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னார். என் பொண்ணை 10th படித்தவொடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னார். இதே மாதிரி கிட்டத்தட்ட. ஆக புரிகிறதா? கமெண்ட்டை படிக்கலை, இந்த இப்போ மறுபடியும் படிச்சிடுறேன். இந்த விஷயத்தை எப்போ நீங்கள் காமத்தை காரக நுணுக்கங்களை சொல்வதா கிருஷ்ணா அந்த தரேன். 3-8 மறைவு பற்றி விளக்க வேண்டும். சந்திர அதியோகம், சந்திர கேந்திரம் எப்படி செயல்படும்? உங்கள் ஜாதகத்தில் 6இல் சூரியனா சனியுடனா ராஜேஷ் பொன்ராஜ், அதெல்லாம் இப்போதைக்கு விளக்கிறதுக்கு இல்லை. அது இந்த அமைப்பில் தனுசு லக்கணம் 4 சுக்கிரன். சரியா? சுக்கிர அருமையான விளக்கம் குருஜி, புரிகிறது. சரி, வேறு என்ன புரியலை உங்களுக்கு? புரிந்தது குருவே. கோமங்கலம் குமார், வெரி சுட்டா. யசோதா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஐயா ரவிக்குமார், கே ரவிக்குமார். சரி, சித்தையன் புரியுது. ஜடகாரகத்துவம் தொடர்பாக இப்படியே தொடரட்டும், புரிகிறது. சரி.